லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், இதில் மார்த்தாள் மரியா சகோதரிகள், அதே போல் அவருடைய சகோதரன் லாசர். இது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நெருக்கமான குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் போக்கும் வருத்தமாயிருந்தார். ஒரு தடவை அங்கே போகும்போது நடந்த காரியத்தை பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38 நாம் பார்க்கிறோம். அவர் பிரயாணப்பட்டு போகையில் அவருடைய வீட்டுக்கு வருகிறாள். யாரு? மார்த்தாள் மரியாதை வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறாள். ஓகே. 39, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்குள் இயேசு பிரவேசித்த மாத்திரத்தில் அங்கே நடந்த 2 சகோதரிகள், அதில் ஒரு சகோதரி செய்த காரியம், இயேசு போய் உட்கார்ந்தவுடன் அவள் ஓடோடி சென்று அவரது பாதத்தை அமர்த்து விட்டாள். ஓகே. இன்னொரு சகோதரிய மார்த்தாளோ பற்பல வேலைகளில் இயேசுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்க வேண்டும் என்று பற்பல வேலைகளில் அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். அது 40 வசனத்தை பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்திருந்தாள். இது நமக்கு தெரியும். ஆனால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த காரியத்தை பாருங்கள். மரியாளுடைய அன்பை நான் சொல்ல விரும்புகிறேன். மரியாள் இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். எல்லாவற்றையும் மறந்து ஓடோடி சென்று அவர் பாதத்தை பற்றி கொண்டார். பேசும் ஆண்டவரே, நான் தேவையாயிருக்கிறேன், உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, பேசும் என்று பாதத்தை பற்றி கொண்டார். அதுதான் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் நடந்த மெய்யான ஒரு உறவை காண்பிக்கிறது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளவு ஒரு அனல் நிறைந்த அன்பு கொண்ட மரியாளத்தில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். அவருடைய சகோதரன் லாசரு வியாதிப்படுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தூரமான ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வியாதிப்பட்டு அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வியாதியில் அவன் இறந்து விட்டான் என்பதை இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டு அவர் உடனே வரவில்லை. அவர் 4வது நாள் தான் அவர் அந்த இறந்த இடத்துக்கு அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே நடந்த காரியம் இப்பொழுது பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு வல்லமையான தேவன். மார்த்தாள் மரியாள் என்னுடைய வீட்டில் வருவதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் மரியாளோ இயேசு கிறிஸ்துவை போய் வரவேற்க போகவே இல்லை. இந்த மரியாள் யார் தெரியுமா? ஒரு நாட்களில் அவரை கண்ட மாத்திரத்தில் ஓடோடி அவர் பாதத்தை பற்றி கொண்டு அவர் தமிழ் தரித்திருந்தவள், அவ்வளவு அன்பை காட்டினவள். இப்பொழுது சகோதரன் இறந்து விட்டான் என்பதை விசாரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய வீடை தேடி வருகிறார். அவளும் அதை சட்டை பண்ணாமல் மரியாள் இறந்து விட்டாள். பார்த்தீர்களா? அதாவது யார் இந்த மரியாள்? தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை இவள் பற்றி கொண்டாள் என்று நல்ல சாட்சியை பெற்ற மரியாள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிற வேளையில் நடந்த காரியத்தை பாருங்கள். 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். அதே வீட்டில் வருகிற இயேசுவை வரவேற்பதற்காக மார்த்தாள் ஓடோடி சென்று வாரும் ஆண்டவரே வாரும் என்று வரவேற்கிறாள். ஆனால் மரியாள் கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? மரியா நினைத்தா, மெய்யாகவே இவர் என் குடும்பத்தை நேசிக்கிறாய் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்த உடனே இவர் வந்திருக்க வேண்டுமே, அல்லது நோய்வாய்ப்பட்ட உடனே வந்திருக்க வேண்டுமே என்று ஒரு அவிசுவாசத்துடன் அவள் இருந்து விட்டாள். என்ன நடந்தது பார்த்தீர்களா? அங்கே ஆண்டவர் வந்தார். ஒரு அதிசயமான முறையில் லாசருவை உயிர்த்தெழ பண்ணினார். லாசருவை உயிர்த்தெழ பண்ணின பிறகு மரியாள் தன்னுடைய அந்த அன்பு தணிந்து போன காரியத்தை நினைத்து மனம் கசந்து அழுதிருப்பாள். தனக்கு ஆண்டவரே, இந்த இயேசு என் வீடை தேடி வந்த பிறகு நான் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளான அன்பில் அனலில்லாத ஒரு அன்பு தணிந்து போய் நிலைமை குறித்து அவள் மனம் கசந்து அழுதிருப்பாள்.
அதற்கு பிறகுதான் நான் பார்க்கிறோம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் லாசர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து லாசர் வீட்டில் வருகிறார். அங்கே ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்தில் மரியாள் வந்து பாருங்கள், 2ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2. அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவரோட கூட பந்தி இருந்தவள் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நௌதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பார்த்தீங்களா, தன்னுடைய தவறை உணர்கிறாள். இயேசுவிடத்தில் நான் அந்த அன்பின் அனல், என் தேவன் என் வீடு தேடி வந்த வரவு என் அன்பு தணிந்து போயிற்றே, நான் அவருடைய வரவை அசட்டை பண்ணி கொண்டிருந்து விட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பி அதற்கு பிறகு திரும்ப இயேசுவை வருகிற வேளையில் எப்படியாக பார்த்தீர்களா அவர் வரவேற்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய அன்பு தணிந்து போகிறது. நாம் கனம் வேண்டியவர்களை கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணுவதில்லை. அன்பில்லாத நிமித்தம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை. ஆலயத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை. சோதனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை. ஏனெனில் அன்பு தணிந்து போயிற்று. ஆனால் அதை உணர்ந்து எவ்வளவாய் மனம் திரும்புகிறோமோ அவ்வளவு மனம் திரும்பும் போது அந்த தணிந்து போன அன்பை பரிசுத்த ஆவியான உள்ளே வந்து அனலாய் மாற்றுகிறார். அந்த அன்பு நிமித்தம், அந்த அனல் நிறைந்த அன்பு நிமித்தம் மரியாளை போல் நாம் இன்னும் ஒரு புத்துணர்வோடு மற்றவர்களை நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும், தேவனை இன்னும் அதிகமாய் கனம் பண்ண முடியும். அதே போல மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் இங்கே பார்க்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, நான் எப்படியாவது நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், எனக்கு உதவி செய்யும். அப்பொழுது ஆண்டவர் 19 வசனத்தை பார்த்தீர்களா, அதாவது பிரமாணத்தின்படியான சகல காரியங்களை சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாத, களவு செய்யாதிருப்பா என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். என்ன சொன்னா பார்த்தீங்களா, 20ஆம் வசனம், போதகரே, இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டேன். ஆண்டவரே, நீ சொன்ன காரியங்கள்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு விட்டேங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ற பாருங்க 21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட்டு தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்ன நடந்து பார்த்தீர்களா? அதை கேட்ட மாத்திரத்து 22ஆம் வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அதாவது எதை காண்பிக்கிறது? அவன் பிரமாணத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை கை கொண்டிருக்கிறான். ஆனால் மெய்யாகவே தேவனை அன்பு அவனிடத்தில் இல்லை. ஒரு மெய்யான அன்பு இருந்திரும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களையும் அவன் கைப்பற்றி அவன் ஏற்றுக்கொண்டு சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்றி நித்தியத்தை கண்டிருப்பான். ஆக எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரமாணத்தின்படி நாம் அதை ஏற்றுக்கொள்வதல்ல. கிறிஸ்துவுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமுமே தேவ அன்பினால் ஏவப்பட்டு செய்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்காக செய்யப்படுற ஒவ்வொரு ஊழியமும் சரி, ஒவ்வொரு காரியமும் செய்வது அன்பினால் செய்யப்படாத கிரியைகளோ சத்த கிரியைகள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியினால் ஊட்டப்பட்ட அன்புக்காக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாகம் அதிகரிக்கிறதோ அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் அதிகரிக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு அதிகரிக்கிற வேளையில் நமக்குள் இருக்கிற அன்போ அனலாய் மாறும். நீங்கள் வாசித்து பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். பவுல் சொல்றார், நீங்கள் ஆவியில் அனலாயிருங்கள், கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்யுங்கள். எனது ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொன்னால் மெய்யான தேவ அன்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் என்பது பாஸ்டர் இங்கே பேசுவது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்கிற தேவன் நாமத்தால் செய்கிற காரியம் ஊழியம்தான். நாம் எல்லோரும் ஊழியக்காரர்கள் தான். ஆகவே
கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் அதை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். எதை செய்தாலும் என் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் செய்வதோ அன்பின் நிமித்தமாக செய்ய வேண்டும் ஆண்டவரே, பிரமாணத்தின்படி அல்ல. அதே போல நாம் மார்க் 4ஆம் அதிகாரத்தை மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கலிலியா கடற்கரையுமா போகையில் என்ன நடந்தது? பேதுருவும் அந்திரியாவும் மீன் கொடுத்து வலையை போட்டு மீன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த உடனே பாருங்கள் அடுத்த வசனம், வலையை அப்படியே போட்டுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அதே போல கொஞ்சம் கடந்து போகிறார். அங்கே யாக்கோபும் யோவானும் தகப்பனோடு வலையை உட்கார்ந்து வலையை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பின்பற்றி வாருங்கள் சத்தத்தை கேட்டவுடன் அவர் அப்படியே தகப்பனையும் படகையும் அந்த வலையும் போட்டுக்கொண்டு தேவனை பின்பற்றினார்கள். எது நிமித்தம்? இதெல்லாம் விட்டுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், அன்பு நிமித்தம். நமக்கு அன்பு நிமித்தம் தேவனை பின்பற்றுகிற வேளையில் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நம்மால் செய்ய முடியும்? அந்த அன்பில்லாத நிமித்தம் தான் ஆண்டவருக்கு கொடுப்பதை நாம் யோசிக்கிறோம். ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நாம் யோசித்து செய்கிறோம். ஆக இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு நான் நினைப்பதை விடவும் நமக்கு மேலான காரியங்களை அன்பினால் செய்ய முடியும். அன்பினால் ஆதாயப்படுத்த முடியாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. நாம் நம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த முடியவில்லையா? அதுக்கு நம்முடைய புருஷனை ஆதாயப்படுத்த முடியவில்லையா? மனைவியை ஆதாயப்படுத்த முடியவில்லையா? ஒரே ஒரு காரியம், நம்மிடத்தில் அன்பில்லை. அந்த தேவ அன்பு வராதவரை நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துவதும் ரட்சிப்புகள் கொண்டு வரும் கடினமான காரியம். இந்த நாட்களிலாவது அந்த மெய்யான அன்புக்காக நாம் தாகமாயிருப்போம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரிகளே, அதாவது ஒரு காரியத்தை பாருங்கள். நாம் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டால் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்தை பாருங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே சீஷரோடு வந்து அங்கே பந்தி இருக்கிறார். 3வது வசனம், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நௌதம் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து தைலத்தை அவர் சிரசின் மீது ஊற்றினாள். ஓகே, ஆனால் அவள் செய்த கிரியை இங்கே சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியும்? பார்த்தீங்களா? 8வது வசனத்தை பாருங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அதான் முக்கியம். அவள் நினைத்தாள், நான் அடக்கம் படுவதற்கு மரித்து அடக்கம் பண்ணுவதற்கு முன்னால் என் பாதத்தினால் அந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாள். அந்த தைலத்தினால் அதை பூசவன் நினைத்தாள். அவள் நினைத்தபடியே செய்வாள், ஏனெனில் அவள் அதை செய்வதற்கு முந்திக் கொண்டாள். ஆனால் இதே காரியம் பாருங்கள், 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் ஓய்வு. இங்கே இன்னொரு பாவியான ஸ்திரீ ஓய்வு நாளான் பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமை என்பவளும் அவருக்கு சுகந்த வாசம் இடும்படி, எப்பொழுது? மரித்த பின்பு. ஓகே, மரித்து எழுவதற்கு முன்பாக அந்த சுகந்த வாசனம்படி அந்த நறுமண தைலங்களினால் அவரை சுகந்த வாசனிடும்படி அவர்கள் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதைக்கிற போது கல்லறையிடத்துக்கு வந்தார்கள். என்ன நடந்தது பார்த்தீர்களா? என்ன நடந்தது? கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். ஏனால் அந்த கல்லை புரட்டினால் தானே உள்ளே போய் அந்த சடலத்திற்கு நாம் அந்த பரிமள பொருட்களினால் சுகந்த வாசனை முடியும். நமக்காக யார் அந்த கல்லை புரட்டுவார்? அப்படி போகிற வேளையில் பார்த்தீங்களா? 4வது வசனம், அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கல் நகர்த்தப்பட்டது. ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் உயர்த்தெழுந்து விட்டாள். இவள் நினைத்த காரியத்தை செய்ய முடியவில்லை, ஏனெனில் இவள் தாமதித்து விட்டாள். அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ அவளுடைய பாதத்தை பரிமளத்தை பூச வேண்டும் நினைத்தாள். அவள் முந்திக் கொண்டாள். ஆனால் இவளோ தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவள் செய்ய முடியவில்லை, ஏன்? இவள் தாமதித்து விட்டாள்.
ஒரே ஒரு காரியம், நம்மிடத்தில் மெய்யான ஒரு அன்பு இருந்தால் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முந்திக் கொள்வோம். பார்த்தீங்களா, சாத்தானுடைய தந்திரமே தேவனின் நாமத்தினாலே அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாம சாத்தான் ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்து நம்மளை தாமதிக்க பண்ணுவான். அவருடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய் என் தேவனுக்கு செய்வதற்காக முந்திக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் செய்ய வேண்டும் என்றால் மெய்யான தேவ அன்பு நமக்கு ஊற்றப்படுவதோ மிக மிக முக்கியம். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். அதே போல மத்தேயு 12ஆம் அதிகாரம் இங்கே அசுத்தாவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், 43 முதல். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இடைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்குள்ளே திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளோட உள்ளே வந்து குடிபுகுந்து ஓடுவான். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போயிருக்கிறது. இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை அலக்களித்து கொண்டே இருந்தது, தன் கட்டுக்குள் வைத்து அலக்களித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அசுத்தாவி துரத்தப்பட்டது, போய்விட்டது. ஆனால் அசுத்தாவியோ வனாந்தரங்கள் சுற்றி திரும்ப இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஆனால் திரும்பி பார்க்கும்போது எந்த மனுஷனை விட்டு வந்ததனோ அந்த மனுஷனுடைய இருதயமோ இப்பொழுது சுத்தமாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே இப்பொழுதோ தன்னோட 7 அசுத்தாவிகளை கூட்டிக் கொண்டு இவனுக்குள் குடியிருக்கிறது. இப்பொழுது இவனுடைய பின்னிலைமையோ முன் நிலைமையை விடவும் அது கேட்டுள்ளதாக மாறுகிறது. வாசித்து பாருங்கள், எதை காண்பிக்கிறது? நினைத்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்ட தீமை செய்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும், நமக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவி நம்மிடத்தில் துரத்தப்பட்ட பிறகு நம்ம இருதயத்தை வெறுமையாக வைக்காதீர்கள். ஏதாவது விதத்தில் அந்த இருதயத்தை நாம் வெறுமையாய் வைக்கிற வேளையில் சென்ற சத்துருவோ திரும்பி உள்ளே வருகிறான். ஆகவே வெறுமையாக வைக்காத இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அந்த இருதயமோ தேவ அன்பினால் நிறைய வேண்டும். அந்த இருதயம் தேவ அன்பினால் நிறைகிற வேளையில் அநேகரை நேசிக்கிறோம், நமக்கு தீமை செய்தவர்களையும் நேசிக்கிறோம், சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாருங்கள், இருதயத்தை ஒரு நாளும் வெறுமையாக வைக்காதீர்கள். எல்லா வேளையிலும் நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிறையட்டும். அதை மனுஷனால் செய்ய முடியாத காரியம் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் கொண்டு வருவார். எவ்வளவு கவளவாய் இருதயத்தை வெறுமையாக்காமல் தேவ அன்பினால் நிறைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே எப்படிப்பட்ட சத்துருவையும் நேசிக்க முடியும், எப்படிப்பட்ட துன்மார்க்க செயல் செய்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க முடியும், நம்மளை சபிக்கவளை நாம் ஆசீர்வதிக்க முடியும். இன்று இப்படிப்பட்ட நல்ல காரியம் நம்மிடத்தில் இல்லை, ஏனெனில் மெய்யான் அன்பு நமக்குள் இல்லை. அதே போல நாம் இதில் வாசிக்கிறோம் உன்னத பாட்டில் பாருங்கள். உன்னத பாட்டு கிறிஸ்துவுடைய அன்பு, அந்த நேசம் எவ்வளவு வலிமையானது என்பதை பாருங்கள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம். ஓகே, அந்த கிறிஸ்துவுடைய நேசம், அந்த தேவ அன்பு எவ்வளவு வல்லமையானது பாருங்கள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது. பாருங்கள், வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லா நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசைக்கப்பட மாட்டாது. இதுதான் தேவ அன்பு, இதுதான் நேசம். பாத்தீர்கள், எப்படிப்பட்ட கட்டடங்கள் தீ எரிகிற வேளையில் தண்ணீரினால் அணைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கட்டடங்கள் தீ எரிகிற வேளையிலும் தண்ணீரினால் அணைத்து விடுறார்கள். ஆனால் சொல்லப்படுகிறது, இந்த தேவ அன்பு நமக்கு அனலாய் பற்றுகிற வேளையில் அந்த நேசத்தை எப்படிப்பட்ட தண்ணீராலும் அணைக்கவே முடியாது. எப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு எதிராகவும் எப்படிப்பட்ட தீமைக்கு எதிராகவும் அந்த அன்பு அனலாய் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையான மெய்யான தேவ அன்பு. இந்த அன்புக்காக நாம் எவ்வளவு கவளவாய் வாஞ்சிக்கிறோமோ, எவ்வளவு கவளவாய் நாம் தாகிக்கிறோமோ, அவ்வளவு கவளவாய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் நன்மைகளையே செய்து கொண்டு சுற்றி தெரிவோம். மெய்யான் அன்பு நமக்கு இல்லாத நிமித்தம் நான் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்ற சிறு வட்டம்.
ஆகவே இந்த நாட்களில் அவன் தேவ அன்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். நீர் இருந்த வாழ்ந்த நாட்களில் அநேகருக்கு நன்மை செய்ய சுற்றி கொண்டு தெரிந்தீர் ஆண்டவரே. ஏனெனில் பிதாவின் அன்பு உமக்குள் இருந்தது. அதே போல உம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே. எவ்வளவு கவளவாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ, எவ்வளவு கவளவாய் தீமை செய்வதை நேசிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு என்னால் முடியும் ஆண்டவரே. மறந்து விடாதீர்கள், அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்ட எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் முழுவதுமாய், பூரணமாய், பரிபூர்ணமாய் விடுதலை செய்யவும் அன்பு கூறவும் முடியும். இன்னும் அநேகருடைய பிரச்சனைகள், அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை, அநேகர் தேவ அன்பை ருசிக்க முடியவில்லை, அந்த பரிசுத்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. அநேக குடும்பங்கள், தனிப்பட்ட மனுஷர்கள், ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்ட அன்பில்லை. இந்த அன்பு வரும்போது நான் சொல்லுகிறேன், மட்டுமல்ல அது நிமித்தம் அநேகரை அவர்கள் மன்னிப்பதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்கிறீர்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்களும் தேவனால் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆவீர்கள். இன்னும் அநேக குடும்பத்தில் சில பிள்ளைகள் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை விடுதலை ஆக்கவில்லை, தேவ அன்பு உங்களுக்கு இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் மற்றவர்கள் விடுதலையாக்குறோமோ, விடுதலையாக்க தேவ அன்போ நமக்குள் வந்து நம்மை விடுதலையாக்கும். ஆகவே இந்த நாட்களில் ஒரு வாழ்க்கை நாம் விரும்புறது போல ஒரு சிறு வட்டத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவ அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. தேவ அன்பு நம்மிடத்தது ஜீவன் நதியாய் புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை, அநேகருக்கு நன்மை செய்கிற வாழ்க்கை. இப்படி வாழ்க்கைக்காக நான் ஒரு தாகம் வாஞ்சையும் இருந்தால், ஆண்டவர் சொன்னார் மத்தேயு யோவான் 7ஆம் அதிகாரத்தில், தாகமுள்ளவர்களை என்னிடத்தில் வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள் என்று. அந்த அன்பை, அந்த பரிசுத்த ஆவியை நான் நிறைவாய் பானம் பண்ணுவோம். அதன் நிமித்தம் அந்த அன்பானது ஜீவநதியாய் புறப்படும் அநேக வேளைகளில். அதே போல கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை பாருங்க, அவர் எப்படிப்பட்ட மனுஷனை நேசித்தார் பார்த்திருங்களா? நாம் யாரை அன்பு கூற வேண்டும், யாரை நேசிக்க வேண்டும், அதுக்கு சில வரையறுப்பை வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களை நேசித்தார் பாருங்கள். லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம். இங்கே இராப்போஜனம், கடைசி விருந்து. ஓகே, கடைசி விருந்துக்காக இயேசு கிறிஸ்து சீஷர்களும் கூட வேண்டிய ஒரு இடம். அது இயேசுடைய சாட்சியை பாருங்க, அவரே சொல்ல பாருங்க. 15வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பாருங்க, யார் இந்த சீஷர்கள்? ஞாபகம் இருக்கா? இயேசுடன் 3 வருடம் கூட இருந்து விட்டு இயேசுவை மறுதலித்தவன் ஒருவன் இயேசுவையை காட்டிக் கொடுத்தவன். இயேசு சிறைபிடிக்கப்பட்ட பொழுது எல்லோரும் இயேசுவை விட்டு ஓடி மறைந்தவர்கள். இப்படிப்பட்ட பலவீனங்களை அறிந்த பிறகும் அப்படிப்பட்ட சீஷர்களோடு அந்த பாஸ்காவை புசிப்பதில் ஆசையாயிருந்தாராம். இந்த நாள் என்று வரும், என்று என் சகோதரோடு நான் ஒரு பந்தை இருப்பேன் என்று ஆசையாயிருந்தாராம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களிலாவது மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுவோம். எப்படிப்பட்ட பலவீனங்கள், மற்றவர்கள் செய்த தவறுகள், பலவீனங்கள் நம்முடைய மனக்கண்களுக்கு நிற்க வேண்டாம். எப்படிப்பட்ட மனுஷாக இருந்த நம்மை ஆண்டவர் முழுவதுமாய் மன்னித்திருக்கிறார், பரிசுத்த இரத்தத்தால் கழுகி இருக்கிறார். நினைத்து பாருங்கள், எப்படி அவரோடு இருந்த 12 சீஷர்களுக்குள்ள பலவீனங்களை பார்த்தீர்களா? கடைசியில் கைது செய்ய விடுதலையில் எல்லோரும் ஓடி மறைந்தார்கள். இதெல்லாம் அறிந்த பிறகும் இந்த என் சீஷர்களோடு பந்தி இருக்கிற நாள் என்று வரும் என்று அவர் ஆசையோடைய காத்திருந்தார். அதே போல மட்டுமல்ல, ஞாபகம் இருக்கிறதா? இயேசு இறந்து உயர்த்தெழுத பின்பு தன்னை மறுதலித்த பேதுருவை தேடி அவரே சென்றார் கடற்கரைக்கு. பேதுரு அவரை தேடி வரவில்லை, தன்னை மறுதலித்த பேதுருவை தேடி இயேசுவே சென்றார். அதே போல ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள், இங்கே இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் நாம் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசுவே நம்மை தேடி வந்தார். அதன் தான் அழிவில் இருந்தும் சாபத்திலிருந்து நாம் தப்பித்து கொண்டோம். அதுதான் உண்மையான தேவ அன்பு. அதே போல ஞாபகம் இருக்கிறதா? தன்னோடு இருக்கிற ஒரு சீஷன் ஒருவன் யூதாஸ் இயேசுவை திட்டம் போட்டு தன்னுடைய பகை உணர்வு நிமித்தம் அவரை காட்டி கொடுத்தவன். ஆனால்
12 பேரில் ஒருவன் தன்னை காட்டிக் கொடுப்பான், இவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். மத்தேயு 26, மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம், இதோடு முடித்து விடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20 முதல். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். பார்த்தீங்களா, கடைசி நிமிடம் வரையிலும் அவர் யூதாஸ் செய்த பாவத்தை வெளிப்படுத்த விரும்பவே இல்லை. இவன் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், இவன் எப்படியாவது அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் யூதாசோடு மிக 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 மிகவும் பொறுமையாய் அவன் பாவத்தை மறைத்திருந்தார். உண்மையாக ஒரு நீதிமான் என்பதோ மற்றோடைய பாவத்தை மறைப்பவன். ஒரு துன்மார்க்கனோ மற்றோடைய பாவத்தை வெளிப்படுத்துவதில் வாஞ்சையாயிருப்பான். இதுதான் ஆண்டவருடைய ஆவி, அந்த தேவ அன்பு நமக்குள் இருந்தால் நான் சொல்கிறேன்ல, எப்படிப்பட்ட பாவத்தையும் மேற்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட செய்த பாவத்தையும் மறைத்து அவளை நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், அந்த தேவ அன்புக்காக எப்படிப்பட்ட கிரயத்தை கொடுப்ப நாம் தாகமாயிருப்போம். தேவன் அதை பார்க்கட்டும். மெய்யாகவே சொல்கிறேன், வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் அனலாய் நமக்குள் இறங்கி அந்த அன்பை, எந்த மனுஷனை நேசிக்கிற, அன்பு கூறுகிற, விடுதலை செய்த, சத்துருக்கள் விடுதலையாக்குற, அவர்களுக்காக ஜெபிக்கிற, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்கிற அந்த அன்பினால் நம்மை நிறைப்பார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையோ அநேக சூழ்நிலையில் இயேசுவை காண்பிக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவனை நம்மளை கொண்டு வருவார். ஆமீன்.